இது பாகிஸ்தான், இது இந்தியாவுக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல மனநோயாளிங்கிறாங்க, வயிறு சரியில்லாத மனநோயாளி வாழ்ந்துருக்காங்க. இப்போ அந்த பில்டிங்கு கோடு பின்னாடி பக்கம் இழுத்தாக்கா பாகிஸ்தானுக்கு போயிடும், முன்னாடி இழுத்தா இந்தியா போயிடும். இப்போ எப்படி கோடு போடுறது? இடிக்க முடியாது. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவங்களே கேட்குறாங்க அந்த மனநோயாளி கிட்ட, நீங்க பாகிஸ்தான் போறீங்களா இல்ல இந்தியாவுக்கு போறீங்களா, எந்த இடத்துல இருப்பீங்களோ? நாங்க இருக்கிற இடத்துல இருக்கிறோம், அப்பா விட்டுலாம். நாங்க எங்க போகிறதே இல்லை, நாங்க இருக்கிற இடத்துல இருக்கிறோம். நாங்க இதுல இருந்து யார் அறிவாளி? மனநோயாளி தான் அறிவாளி. இவன் தான் மனநோயாளி. எப்படி அந்த பக்கம் போட்டா பாகிஸ்தான், இந்த பக்கம் போட்டா இந்தியா. நீ எங்க இருக்கணும்னா இருக்கிற இடத்துல இருக்கிறோம். இதுதான் எல்லைக்கோடு, இதுதான் CAA, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருக்கீங்க. என்ன சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? நீ இந்த மண்ணில் பிறந்து குடியுரிமை இருக்கா? இந்த மண்ணில் பிறந்தவங்க தானே, அதுக்கு என்ன அர்த்தாச்சு? உன் சர்டிஃபிகேட் காட்டணும், உங்க அப்பா சர்டிஃபிகேட் காட்டணும், இப்போ தாத்தா சர்டிஃபிகேட் காட்டணும். தாத்தா படிக்கவே இல்லை, கேஜி போகும்போது அண்டர் கிரவுண்டில் வேலை செய்கிறாரு, கைநாட் சர்டிஃபிகேட் எங்கே இருக்கும்? அவர் புள்ளியே படிக்கல, அண்டர் கிரவுண்ட் எம்ப்ளாய். நீ படிச்சுக்கிற, உங்க அப்பா சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கலாம், இந்த குடிமகன் இல்லையா? இதைதான் அம்பேத்கர் எழுதி வச்சுக்கணும் ஆர்டிகல்ல, இதுதான் கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சுக்கிறாரு, குடியுரிமை எப்படி இருக்கணும்னு. இதுக்கெல்லாம் வாலிபர் தான் நீ யோசிக்கணும். நீ யோசிக்கலன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த விழிப்புணர்ச்சி தான் நான் உங்களுக்கு சொல்றது. வெறும் எலெக்ஷன் மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு யாருக்கு ஓட்டு போடுறது முக்கியம் இல்லை, யாருக்குன்னா ஓட்டு போடு, MP ஆகட்டும். அந்த MP மேடையில வந்து நான் MP ஆனோம், if I become an MP what I am going to do சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க, சொல்லியிருப்பாரா? யார் சொல்லல? யார் சொல்லல? ஏத்துக்கிட்டவன் விடாமுயற்சியா போறான்னா எங்க பார்த்தாலும் எஸ்ஆர் தான் ஜெயிக்க வரணும். என் வாலிபனுக்காக இந்த கூட்டம், என் வாலிபனுக்காக இந்த வாய்ஸ், என் வாலிபனுக்காக இந்த ஒவ்வொரு மீட்டிங்ல 10 நிமிஷம் செலவு பண்ணாருன்னா அப்படியே பந்தல், அவனே ஸ்டேஜ், அவனே மாலை, அவனே மியூசிக் எல்லாம் வச்சு நின்று போய் ஸ்டேஜ் மேலே அழகு பார்த்து ஜெயிக்குவதற்கு பாடுபட்டுவேன். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ, தாய்மார்களோ, அவங்க மனைவிமார்களோ, சகோதரிகளோ 1000 ரூபாய்க்கு என்னை விலைக்கு விற்றுட்டாங்க. 1000 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. என்ன விற்றா பரவாயில்ல, உங்களை நீங்களே விற்றுக்கிறீங்களே, உங்களை நீங்களே விற்றுக்கிறீங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? NT பிளாக்ல ஒரு 10 வாலிபம் போய்க்கிறான் MLA கிட்ட. நம்ம அருமை சகோதரி இது வேணா அது வேணும்னு கேட்டுக்கிறாங்க. யாரா இருக்கிறீங்களா NT பிளாக்காரு? கேட்கிறாங்க. நான் சொல்றது உண்மையா கேளுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. 10 பேரும் போய் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? எனக்கும் 2,000 ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನಾವು ನಮ್ಮ ಸರ್ಕಾರ, ನಿಮಗೆ ಬಸ್ ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಅಕ್ಕಿ ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಇನ್ನೇನು ಮಾಡಬೇಕು ನಿಮಗೂ? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೇ ಕೇಳಿ ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿದ್ದೆ ನಾನು? ஆச்சரியம் கேட்டு வந்து வேதனை வந்து நாங்கள் NT பிளாக்ல பிள்ளைங்க பார்த்தியா எப்படி இருக்குது? நான் அப்படி என்னைக்கெல்லாம் சொல்லியிருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன கூட்டம் போடுறது இவங்களுக்கெல்லாம், அந்த ஊருக்காரங்களுக்கு கடைசி வீட்டில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், அதான உண்மை. ஆனால் நான் அப்படி இல்லை. இது ஏன் போடுறது நீ விழிப்புணர்வு சொல்றது. ஏன்னா ஓட்டு போடுற உரிமை உனக்கு. இட் இஸ் யுவர் ரைட், யுவர் மைண்ட். நீ அதை போடல என்ன பண்ண முடியும்? நீ சொந்த புத்தி வைக்கணும். உனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் போடு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்படியே ஊர் மக்கள் போட்டுவாங்களா? அவங்க சிந்திக்க மாட்டாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அம்மாவும் ஒரு மகனும் பேசுறாங்க. டேய்
என்னடா வாழ்க்கையே இவ்வளோலாம் பேசிட்டு ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கி வந்து நிற்கிறேன், எப்படா நியாயம்? அம்மா மகனை கேட்குறாரு. மா, அப்பா பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி. அப்பா கஷ்டப்படும் போதோ ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கினது ஒன்றும் தப்பு இல்லை, அது நம்ம காசுமா, அவன் கொடுக்கணும் நம்மளுக்கு, அதை நான் வாங்கிக்கினேன். அப்போ ஓட்டு யாருன்னா போடுவேன்? அவன் கேட்குறேன். லஞ்சம் கொடுத்து தானே ஓட்டு போடணும், அது எப்படிப்பா போட முடியும்? லஞ்சம் கொடுத்துமே ஓட்டு போடுறது நான் சட்டம் தான் என்ன, நம்ம காற்று நம்ம கொடுத்தாலும் வாங்கிக்கினாங்க. அப்போ அவன் கேட்டான், என்னடா சொல்லுவேன்? நெஞ்சாம நம்பின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ யாருக்கு தானே நீ ஓட்டு போவ? யார் இந்த நாட்டுக்கு, யார் பொது சேவை செய்யறதுக்கு தன்னலத்தை மறந்துருக்கானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவானோ. அந்த அம்மா வச்சு இப்போ கரெக்டாக நான் சொன்னது.